எங்கள் பேரூர்கழக தலைவர் சந்திரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக விழா சிறப்பு பேச்சாளர் தலைமை பேச்சாளர் நாகநந்தினி அவர்களை உங்களிடம் உரையாற்றுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். குரு வாழ்க, குருவே துணை. எந்த என என் சிந்தையுள் எழுந்தருளி இருக்கும் பெரியவர், ஒப்பு உயர்வற்ற உயர்ந்த குணங்களை ஒரு சேர பெற்ற அரியவர், என்றும் தமிழக மக்களின் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரியவர், வைய தமிழருக்கெல்லாம் வாய்த்த ஒரே தலைவர், முடிசூடா மன்னராக தோல்வி என்பது அகராதியிலும் கிடையாது. தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர், 5 முறை முதல்வர், 50 ஆண்டு கால கட்சி தலைமை, 60 ஆண்டு கால மக்கள் பணி, 80 ஆண்டு கால பொது வாழ்வு, 94 ஆண்டு கால உழைப்பு 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 என்று சொன்னால் இந்திய அரசியல் வரலாற்றிலே தனக்கென்ற ராஜ சிம்மாசனத்தில் அமர்ந்து இன்றளவும் தனக்கு நிகர் தானே என்று தன்னுடைய இடத்தை இறுதி தருவாயில் கூட மெரினாவில் பெற்ற எங்களுடைய கழக தலைவர், என்றும் எங்களுடைய தமிழின தலைவராக இருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்களை வணங்கி, பத்தாதுங்க சத்தம், நல்லா தட்டுக்கா, கடைசி வரைக்கும் தட்டுக்கா. ஏன் தெரியுமா? பெண்கள் நம்ம தான் யோசிக்கணும். எப்பவுமே சொல்லுவாங்க, பெண்களுக்கு அந்த உதிரி அதிகம் அப்படின்னா நல்ல அந்த வேர் அதிகம், யோசிப்பாங்க. நமக்கு யாரு விடுதலையை கொடுத்தா? நம்மெல்லாம் வீட்டுக்குள்ள ஒரு அடுப்பங்கரையில ஒரு 4 செவத்துக்குள்ள விறகு அடுப்புல வெந்து கிடந்தமே. வீட்டில் இருக்க ஆம்பளையால் கூட நம்மளையெல்லாம் வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, அடுப்பங்கரையில உட்காரு, உன் வேலை சட்டி பானை தேய்க்கிறது, சமையல் ஆக்குறது, புள்ளகுட்டியை பார்க்கறது, மிஞ்சி மிஞ்சி போனா அவங்க வீட்டை அப்பனாத்தால பார்த்துக்கணும், அதாவது மாமனார் மாமியாரை பார்த்துக்கணும். இதுதான் உன்ற பொழப்புன்னு சொன்னாங்களே இல்லையா? ஆனா அதெல்லாம் இல்லம்மா, உன்னாலையும் முடியும். நீ என்ன சாதாரண ஒரு அம்சமா? அந்த ஆதியினுடைய அம்சம். நீ படிதாண்டி வெளியே வாமா, கரண்டியை தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு கையில புத்தகத்தை எடுத்து படிமா. நீ படிக்கணும், பட்டம் வாங்கணும், நீ வேலைக்கு போகணும், இல்ல வேலையவே உருவாக்கணும், 10 பேத்துக்கு வேலையை கொடுக்கணும், அதை தாண்டி அரசியலுக்கு வரணும்னு சொல்லி நம்மளை எல்லாம் படிதாண்டி வெளியே வர வச்ச பேரியக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற இயக்கம். மறுக்க முடியுமா? அப்ப இதுக்கு கை தட்டாம வேற எதுக்காத்தா நீ எல்லாம் கை தட்டுவ? அப்படி தட்டணும். ஏன்னா நம்மளை மதிக்கிறவங்க யாருன்னு பார்க்கணுமா இல்லையா? நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இந்த மண் சாதாரண மண் இல்லை. இவ்வளோ நாள் கூட நான் நினைச்சேன் 75 வருஷம் வரலாறு தான் நம்மளோடதுன்னு. இன்னைக்கு எங்க அண்ணன் இல்ல எங்க ஐயா சந்திரன் அவர்கள் பேசும்போது தான் தெரியுது, 90 ஆண்டு கால வரலாறு கொண்ட இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லி. எவ்வளவு பெரிய ஒரு ஆர்ப்பரிக்கக்கூடிய சந்தோஷம், புல்லரிக்குது உண்மையா. ஏன் தெரியுமா? இங்க இருக்க சந்திரன் அண்ணா, இங்க இருக்க மத்தவங்க, இல்ல அங்க தோல்ல துண்டெல்லாம் போட்டு உட்கார்ந்து இருக்காங்களே, அந்த அண்ணங்கள்லாம் வர்றதுக்கு பெரிய விஷயம் இல்லை. எப்பவுமே யோசிக்க, ஒரு காலம் வரைக்கும் கட்சினா, இன்னைக்கும் நிறைய கட்சியில நம்ம பாக்குறோம்ல, கட்சினாலே கரவேட்டி கட்டிட்டு வெள்ளாம் போட்டு வெளுத்து கொடுக்கறது நம்ம. இவங்க முன்னாடி உட்கார்ந்துக்குவாங்க, இந்த வீட்டு ஆண்கள் எல்லாம். நான் அவங்களை குறை சொல்லல, ஆனா அதை தாண்டி பெண்கள் இன்னைக்கு தொண்டர்களாகி, அதை தாண்டி நாளைக்கு திரும்பவும் திராவிட முன்னேற்ற கழகம் வரணும்னு சொன்னா அது பெண்கள் கையில தான் இருக்கு. வெல்லும் தமிழ் பெண்கள்னு சொல்லி நம்ம மேல நம்பிக்கை வச்சவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிற மகத்தான நம்மளுடைய முதல்வர்னு சொன்னா, அப்ப இதை நம்ம யோசிக்கணுமா வேணாமா? அவரு முதல்வர் ஐயா போன டைம் வரும்போது, கோயம்புத்தூருக்கு வரும்போது சொன்னார், மேற்கு மண்டலத்தில் இருந்துதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி அமையும் அப்படின்னு சொல்லி. 10 தொகுதியும் அனாமத்தா இருந்துச்சுல்ல, நம்ம கிட்ட இல்ல. ஆனா இந்த 10 தொகுதியும் தட்டி தூக்குவேன். அதை தாண்டி கொங்கு மண்டலத்தையும் நீ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையா மாத்தணும். அதற்காக வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படிங்கிற அந்த பேரும் படைய மேற்கு மண்டலத்திலிருந்து துவங்கணும்னு அதற்கு தளபதியா திரு செந்தில் பாலாஜி அவர்களை அமர்த்தி, எப்படின்னு யோசிச்சு பாருங்க. முன்னெல்லாம் ஒரு விழான்னு சொன்னா
பெரிய ஆளுங்க இவங்க தான் முன்னாடி இருப்பாங்க. ஆனால் நம்ம அந்த விழாவுக்கு வரணுன்றதுக்காக ஆண் நிர்வாகிகள்லாம் வேலை செஞ்சு நம்ம இவ்வளோ நாள் ஒரு கட்சி மீட்டிங்னா வெறும் கரவேட்டி கரசட்டை தானே, இனி அதெல்லாம் இல்லை, கருப்பு சிவப்பு சாரி கூட கெத்துன்னு காமிச்ச இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். ஏன் தெரியுமா சார், மற்ற கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திராணி தெம்பு இருக்கு. என்ன தெரியுமா, எங்க சந்திரன் அண்ணா பேசும்போது சொன்னார்ல, அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் எல்லாரும் தலை வணங்கக்கூடிய ஒரு அமைச்சர் தான். ஆனா அவர் சொன்னாரு பாருங்க, நான் கட்டளையிட்டேன் இங்க வர சொல்லி, அவரு கட்டுப்பட்டு ஒப்புக்கொண்டார். இதுதான் ஒரு அடிமட்ட தொண்டராக இருந்தாலும் தலைமை கூடி தலைவணங்குன்னு சொன்னா அதுதான் திராவிட முன்னேற்ற கழக பேர் இயக்கத்தில் இருக்கக்கூடிய வரலாறு. இந்த மாதிரி எல்லாம் சான்ஸே இல்லைங்க. இன்னைக்கு உண்மையாலுமே மற்ற கட்சியை பற்றி பேசக்கூடாது தான், நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, இருக்கிறதுல யாருக்கா சூப்பரான ஒரு நடிகர் சொல்லுங்களேன்? சிவாஜி கணேசன் சொல்லுவோம் இல்லையா, அடுத்தது சூப்பர் ஸ்டார் சொல்லுவான். இந்த விசில் அடிச்சாங்க கூட்டத்தை நான் சொல்லலை, நான் இன்னொருத்தர் சொல்கிறேன் பாருங்க, எல்லாத்த விட ஒரு மகா நடிகர் ஒருத்தர் இருக்கார் நம்ம ஊரில். யார் தெரியுமா? அவர் ஊரா போவார், கலர் கலராக ட்ரெஸ் எல்லாம் போடுவார், தாடி கூடி வச்சிருப்பாரு. இங்கிருந்து ராஜஸ்தான் போனாருன்னு வச்சுக்கோங்க, தலையில் தலப்பா கட்டிக்குவார். இதே தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னு வச்சுக்கோங்க, வேட்டி போட்டு அங்க வஸ்திரம் துண்டு போட்டுக்குவாரு. வணக்கம், தமிழ் தான் எல்லாத்துக்கும் மூத்த மொழி அப்படிம்பாரு. அதே இங்கிருந்து ஒரிசா போனாருன்னு வைங்க, டோங்கரா ஒன்று கட்டிட்டு டான்ஸ் ஆடுவார். அதை தாண்டி குஜராத் போனார்னு வைங்க, சுடிதார் மாதிரி சர்வானின்னு சொல்லுவாங்கம்மா, அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வருவார். இப்போ கூட உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, நான் ஒரு டைலாக் சொல்கிறேன், இப்போ புரிஞ்சுதான் அவர் நடிகரா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்க. பெட்ரோல் கி கியா हुआ, डीजल की क्या हुआ, गैस की क्या हुआ அப்படின்னாரு. புரிஞ்சுதா? இதை விட ஃபேமஸான ஒரு டைலாக் இருக்கு, சொல்லட்டுமா? हिंदुस्तान में एक एक आदमी को 12 लाख रुपये मुफ्त में जाएगा, कितना पैसा के हिंदुस्तान में. புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், 2013 அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பெட்ரோல் விலை ஏறி போச்சு, கேஸ் விலை ஏறி போச்சு, டீசல் விலை ஏறி போச்சுன்னு சொன்னாரா? வந்து மனுஷன் ஏதாச்சும் கம்மி பண்ணாரு? ஏக்கா இந்த கேஸுக்கு மானியம் போடுறேன்னாரு. யாராச்சும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துருந்துச்சுன்னா கொஞ்சம் காமிங்க எனக்கு. யாருக்காச்சும் வந்துருந்துச்சா? ஏன்னா நம்ம தானே அடுப்புங்கரையில் வேலை செய்கிறோம். வரல. இந்த 15 லட்சம் போட்டாராக்கா? ஆத்தா யாருக்காச்சும் போட்டிருந்தா சொல்லாத்தா, நானும் வந்து வாங்கிக்கிறேன். அந்த பேங்க் அக்கௌண்ட்ல 15 லட்சம் வந்துச்சா? இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் ஆட்சி அமைச்சு 2016 தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவில் இருக்கவங்க எல்லாரும் ஏடிஎம் வாசல்ல போய் நின்னோம். எதுக்கு? 500 ரூபா 1000 ரூபாயை ஒழிக்கிறேன்னாரு. 2021 வந்துச்சு, கொரோனா, ஆக்சிஜன், மூச்சு கூடி விட முடியாம எல்லாம் ஹாஸ்பிட்டல் வாசல்ல போய் கிடந்தோம். இன்னைக்கு 2026 கேஸுக்கு வழி இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய சாதாரண பாமர டீ கடையில் இருக்கிறவங்களுக்கு கூட இன்னைக்கு கேஸ் சப்ளை இல்லைன்னு எல்லாம் சிலிண்டர் கடையில போய் லைன்ல நிக்கிறோம். இதுதான் நம்ம பொழப்பு. ஆனா இங்க வந்தா என்னமா பந்தாவா பேசுறாரு. அவர் நடிகரா இல்லையா? இப்ப புரிஞ்சுதா? அரசியல்னு சொல்லி வந்த நடிகரே ஒன்னும் நம்மளுக்கு செய்யல. இனி நான் நடிகத்தோட உச்சல இருக்கேன், நான் வந்து உங்களுக்கு எல்லாம் செஞ்சிருவேன்னு செய்யறவங்க செய்வாங்களா? கிடையாது. ஆனா ஒன்றிய அரசு அண்ணன் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, கேள்விப்பட்டீங்களா? இருகூர்ல 1996லயே டேங்க் வச்சு தண்ணி வழங்கின ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னா, இன்னைக்கு 2026ல ஜல் ஜீவன் நிதிக்காக 3000 கோடி கொடுக்க மாட்டேன்னு சொல்றது அந்த மோடி அரசுங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இன்னைக்கு அந்த குரூப் கூட யாரு கூட்டணியில் இருக்கிறா? நம்ம விவசாயிங்கோ
நம்ம விவசாயிங்க நம்ம ரெட்டையில் நல்லா கேட்டுக்க. ஆத்தா ஏதோ ஆத்தாலாம் உட்காந்துருந்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோ. எப்போ பார்த்தாலும் இந்த என்ன சீரியலுக்கா அது என்ன ஒரு பொண்ணு வருமே எதிர்நீச்சல் என்ன நடந்துச்சு, அது போக அந்த அண்ணன் சீரியலில் கொழுந்தனார கல்யாணம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு உட்காந்துட்டு இந்த சிங்கப்பெண்ணே அவன் மாசமா இருந்து குழந்தை பிறக்குமா பிறக்காதா இதையெல்லாம் யோசிக்காம உண்மையாலுமே அந்த விவசாயிங்கன்னு ஒருத்தர் வந்தாருல்ல, விவசாயத்துக்கு என்ன பண்ணாருன்னு யோசிச்சு பாருங்க. நம்மெல்லாம் இன்னைக்கு சந்தோஷமா பயணிக்கிறோமே ஒரு பஸ் விடியல் பேருந்துன்னு. அந்த விடியல் பேருந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல இங்க இருகூர்ல இருந்து வரதராஜபுரத்துக்கு சிங்கநல்லூருக்கோ இல்ல காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கோ போகணும்னா டவுன் பஸ்ல சில்லறை ஏட்டு நிக்கணும். கண்டக்டர் கேப்பா, ஏன் உன்னால சில்லறை கொடுத்துட்டு ஏற முடியாதா, உங்க அப்பா வீட்டு பஸ் நினைச்சியா, ஒரு சில்லறை கூட ஒழுக்கமா கொண்டு வர முடியல, நீ எல்லாம் அந்த பஸ்ல ஏறுறேன்னு சொன்னாங்க. ஆமாவா இல்லையா? வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் கூட எதுக்கு சும்மா சும்மா நச்சுக்கிட்டே இருப்ப, நீ அங்க போய் என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டாங்க. ஆனா இன்னைக்கு அந்த விடியல் பேருந்துங்கிற அந்த பயணம் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கு தெரியுமா? இன்னைக்கெல்லாம் 30,000 40,000 சம்பாதிக்கிற பெண்கள் கூட இந்த அளவுக்கு போக முடியாதுங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நம்ம அத்தனை பேரும் இன்னைக்கு கண்டக்டர் டிரைவர் என்ற 2 பாடி கார்டோட தமிழ்நாடு முழுவதும் நிம்மதியா போயிட்டு வரோம்னு சொன்னா அந்த விஷயத்தை அந்த விடியல் பேருந்தை தந்தவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்கிற மகத்தான மனிதருங்க. இது யார் கொடுப்பா? ஏன் இதுக்கு முன்னாடி நாங்க செஞ்சிருவோம் சொல்றாங்களே, போன 10 வருஷம் விவசாயி செஞ்சிருக்க வேண்டியது ஏன் செய்யல? ஆனா அந்த பஸ் லிப்ஸ்டிக் பஸ்ன்னு கிண்டல் அடிக்கிறாங்க. இவர் என்ன பண்ணாரு, ஒரு பச்சை பஸ் பிடிச்சிட்டாரு வாடகைக்கு, ஏறி மேல உட்காந்துட்டாரு. ஏன்னா யாரும் தொட்டக்கூடாது, கேள்வி கேட்டக்கூடாது. பார்த்துக்கோங்க நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. இவங்க கூட்டம் சேர்ந்து ஒரு பெரிய பிளான் போட்டுச்சுங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் அத்தனை வேலை செய்கிறோம்லக்கா, எல்லாரும் கேளுங்களேன். காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறோம், சமைக்கிறோம், வீட்டு வேலையெல்லாம் செய்கிறோம், துணி துவைக்கிறோம், பாத்திரம் கழுவுறோம், பிள்ளைகளை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். அது போக அந்த மனுஷனை ரெடி பண்ணி வேலைக்கு அனுப்பிச்சு மத்தியான சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணி வச்சு சித்த நேரம் உட்காந்து அப்புறம் எந்திரிச்சு மாலை நேரத்தில் இருக்கக்கூடிய வேலையெல்லாம் செஞ்சு பிள்ளைங்க திரும்ப வந்துருச்சுன்னா டியூஷனுக்கு கொண்டு போய் வச்சு அது போக நைட்டு அந்த மனுஷன் வெளியே நின்று ஃபோன் பேசிட்டு இருப்பாரு. நம்ம தோசை ஊற்றி வச்சு ஆறி கிடக்கும். ஆனா என்னது தோசை இப்படிதான் இருக்குது, ஓ மத்தியானம் வச்ச ரசம் தான் வச்சிருக்கிறியாக்கு அப்படின்னு. ஒரு நாள் நாச்சும் நம்ம செஞ்ச சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுருக்காங்களா? காஞ்ச மாடு கம்பளை வேஞ்ச மாதிரி கப 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 கபன்னு எடுத்து சாப்பிட வேண்டியது, ஒன்றும் சொன்னதில்லை. ஆனால் நமக்கு ஒரு மேல்வலி, ஒரு சுகம் இல்லை நம்ம அம்மாங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி செய்யணும்னா கூட கையில் பணம் இல்லைங்க. ஏன்னா நல்லா படித்த பிள்ளைங்க வேலைக்கு போகும், படிக்காம நம்ம வீட்டில் இருக்கோம், இல்லை படிச்சிருந்தாலும் வீட்டில் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுவோம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வீட்டில் இருக்க வீட்டுக்காரரோ மாமனார் மாமியார் இவங்கெல்லாம் யாரும் யோசிக்கலைங்க. ஏன் இதுக்கு முன்னாடி இருந்த, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர் கூட யோசிக்கல. ஆனா மே 7, 2021 பொறுப்பேற்று வந்து 2 வருஷம் கழிச்சு எல்லா நிர்வாகத்தையும் சீர் செஞ்சு இன்னைக்கு பெண்கள் அத்தனை பேத்துக்கும் மாசம் 1000 ரூபாய், அது இலவசமாலாம் இல்லம்மா. உண்மைக்கு சொல்ல போனா ஒரு அண்ணன் ஸ்தானத்திலிருந்து, ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து நீங்க படுற கஷ்டத்துல ஒரு சின்ன விஷயமா ஒரு பங்கா நான் எடுத்துக்கிறேமான்னு இன்ன தேதிக்கு 34,000 ரூபாய் கொடுத்த ஒரே முதல்வர் தங்கு தடையின்றி தமிழ்நாட்டு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின். இதுல நிறைய பேர் கேட்பாங்க, அட போமா எனக்கு இன்னும் இந்த 1000 ரூபாய் வரவே இல்லை, இவெல்லாம் அவர் வீடு வாசல் வச்சிருக்கிறா, பவுசா போறா, மாடி வீடெல்லாம் வச்சிருக்கிறா, அவளுக்கெல்லாம் அந்த 1000 ரூபா வருது எனக்கு வரலன்னு நிறைய பேர் கேட்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2.5 லட்சம் வாக்காளர் அட்டை தான் இன்ன தேதிக்கு, அதாவது 2.5 லட்சம் கோடி வாக்காளர் அட்டை இன்ன தேதிக்கு 1,31 லட்சம் பெண்களுக்கு, அதாவது குடும்ப தலைவிகளுக்கு இன்னைக்கு 1000 ரூபாய் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா 2024 திரும்பவும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமையும், அனைத்து பெண்களுக்கும் சொன்ன மாதிரி நம்மளுடைய முதல்வர் 2000 ரூபாயா கொடுப்பாருன்னு சொன்னா அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இது பொறுக்கல. ஏன்னா எல்லாத்துக்கும் ரோஜா தெரியுமாக்கா, நடிகை ரோஜா அவர்கள் தெரியும் தானே, போன மாசம் வந்திருந்தாங்க சென்னையில்.
அந்த அம்மா சொன்னாங்க, ஆந்திரால இதே மாதிரி தான் இந்த உரிமை தொகை கொடுக்குறேன்னு சொல்லி 2.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, இன்னும் தரல அப்படின்னு. இதை விட இன்னொரு விஷயம் தெரியுமா? இங்கே இந்த 1000 ரூபாங்கிறது தங்கு தடையின்றி மாதம் மாதம் யாருக்கிட்டையாச்சும் கையேந்தி போய் நிற்கிறோமா? இல்லை யாருக்கிட்டே சீட்டு வாங்கிட்டு வருதா? இல்லை, டைரக்டா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சொன்ன மாதிரி போடுறாரு முதல்வர். இதை தெரிஞ்சுட்டு என்ன பண்றாங்க? பீகார்ல எலெக்ஷனுங்கும் போது 10,000 ரூபாய் போட்டாங்க. நல்லா கவனிங்க, கவனிச்சு கேளுங்க. பீகார்ல எலெக்ஷனுங்கும் போது பெண்களுக்கெல்லாம் 10,000 ரூபாய் போட்டாங்க. மகாராஷ்டிரால 1,500 ரூபாய் போட்டாங்க. எலெக்ஷன் முடிஞ்சுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னாச்சு? எலெக்ஷன் முடிஞ்சுது, பிஜேபி ஜெயிச்சிருச்சு. அதுக்கப்புறம் 1 ரூபாய் கூடி போடலை. போட்ட காசை திரும்ப கொடுங்கன்னு கேட்குறாங்க. இது அப்ப நடந்த போது யாரும் கேஸ் போடல. ஆனா தமிழ்நாட்டில் இந்த பெண்கள், உங்களை மாதிரி இருக்கக்கூடிய இந்த பெண்களுக்கு அந்த பணம் போகுதுங்கிறத தடுத்து நிறுத்துறதுக்காக மேலே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு ஒரு திட்டம் போட்டு அதற்காக ஒரு கேஸ் போடும்போது சுப்ரீம் கோர்ட்ல இதை முன்கூட்டியே அறிந்த நம்மளுடைய தமிழ்நாட்டு முதல்வர் பிப்ரவரி 13ஆம் தேதி எல்லா பெண்களா உட்கார்ந்துருக்கீங்க. இங்க ஆத்திகமா நாத்திகமான்றது விஷயம் இல்ல. வெள்ளிக்கிழமை காலையில யாரு நீ 1000 ரூபாவா தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிற? எங்க தமிழ்நாட்டு பெண்களை இன்னும் நான் உயர்த்துவேன்னு சொல்லி மொத்த தொகை 5000 ரூபாயா போட்டவர் தமிழ்நாட்டு முதல்வருங்க. இந்த யோசனை நம்மளுக்கு வேணுமா வேணாமாக்கா? யோசிக்கணுமா இல்லையா? இதை வீட்டில் இருக்கவங்க கூட யாரும் யோசிக்க மாட்டாங்கல்ல. என்ன நினைப்பாங்க? அவங்க தடுத்து நிறுத்திட்டாங்க, நான் போடல அப்படின்னு சொல்லிட்டு போக எத்தனை நேரம் ஆகும்? ஆனா யாரையும் ஏமாத்தரக்கூடாது, அவங்களுடைய நலத்திட்டத்தை ஒரு காலமும் நிறுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு முதல்வர். இன்னொரு விஷயம், இப்போ அந்த விவசாயி இருக்கிறார்ல, அவர் என்ன சொன்னாரு? கருணை தொகை. ஏக்கா 10,000 ரூபா யாரு கூட? அது 15 லட்சம் குரூப் கூட சேர்ந்துட்டு இவர் 10,000 ரூபா அனுப்புறான். இதை நாங்க நம்பணுமா? எங்களுக்கெல்லாம் காது குத்தியாச்சு எப்பவோ அப்படின்னு சொல்லுங்க. இன்னொன்னு கேட்கிறேன், என் கருணை தொகை இப்பதான் தெரிஞ்சுதா? அவங்க ஆட்சி போன வருஷம் 2021 முடியும் போது எவ்வளோ பெரிய கொரோனா, வீட்டிலிருந்து வெளியே வரக்கே கஷ்டப்பட்டமே, வீட்டுக்கு எந்த வருமானமும் இல்லையே, அன்னைக்கெல்லாம் சிரமப்பட்டமே. அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரா இல்லையா? வீட்டில் எல்லாரும் இன்னைக்கு தினசரி வேலைக்கு கூட போகாம கஷ்டப்படுறாங்க. அன்னைக்கு முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்ல, 5000 ரூபாய் எல்லா குடும்பத்துக்கும் கொடுங்கன்னு சொல்லும் போது நிதி இல்லை, தர முடியாதுன்னு 1000 ரூபாய் தான் தந்தாங்க. ஆனா சொன்ன மாதிரி 2021 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமையும் போதே கொரோனா, ஆனா வந்தோன்னே நிதிநிலையை உடனடியா சரி பண்ணி அந்த மாசமே ஒரு குடும்பத்துக்கும் 4000 கொடுத்தவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்கிற மகத்தான மனிதர். இதெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை தாண்டி அந்த கொரோனா டைம் என்ன நடந்துச்சு? வீட்டுக்கார அம்மா கூட பார்த்துக்க மாட்டோம் இல்லையா? செவிறு மறைச்சிருக்கும். இருமுனா கூட கார்பரேஷனுக்கு ஃபோன் பண்ணி வந்து கூட்டிட்டு போயிருக்கேன், கொரோனா வந்துருச்சுன்னு பயந்தோம். யாருமே யாரையும் பார்த்துக்க முடியல, சொந்த பந்த வீட்டுக்கு கூடி போக முடியல. ஆனா ஒரு தலைவருங்க, அதுவும் அன்னைக்கு அவருடைய வயசு 70 வயசு. அந்த 70 வயசுல பிபிடி உடை அணிஞ்சு நம்மளுடைய கோயம்புத்தூர் இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு வந்து அந்த கொரோனா நோயாளிகளை பார்த்து உங்களுக்காக நான் இருக்கிறேன்னு சொன்ன ஒரு முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இப்ப புரியுங்க, இப்ப தெரிஞ்சுக்கோங்க யாரு நமக்கான தலைவர். இதை மறந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சுது, சோழி முடிஞ்சுதாத்தா, சோழி முடிஞ்சுது. திடீர்னு ஏதாவது நம்ம ஓட்டை கேட்டு மாற்றி போட்டு திரும்பவும் அந்த மோடி அவர்கள் வந்து உட்கார்ந்துட்டாங்க. ஏன்னா நம்ம எடப்பாடின்னு கூட இப்போ சொல்ல முடியாது, ஏன்னா அவர்லாம் முடிஞ்சது. அது என்டிஏ கூட்டணி இலையெல்லாம் முறிஞ்சே போச்சு. திடீர்னு காலையில் பஸ் ஏறும்போது பஸ் டிக்கெட் கேட்டால் இன்னொன்னுவீங்க, வர வேண்டிய பணம் மாதம் 15,000 தேதி ஆனால் வரும்ல, அது வரலைன்னா எப்படி இருக்கும்? மகளிர் சுய உதவிக்குழு யார் யார் இருக்கீங்க? கை தூக்குங்க, நல்லா கை தூக்குங்க. மகளிர் சுய உதவிக்குழு எத்தனை பேர் பாருங்க, எத்தனை அக்காங்க பாருங்க, நிமிஷம் கையை கீழே போடுங்களேன். நமக்குள்ள ஒரு திறமை இருந்துச்சுல, அந்த அக்காலாம் பாருங்க நல்லா பிரைட்டா உட்காந்துருக்காங்க. நமக்குள்ள ஒரு திறமை இருந்துச்சுல,
வீட்டில் 1000 ரூபாய் இல்லை ஒரு 5000 ரூபாய் நான் தொழில் தொடங்கணும்னு கேட்டால் யாராச்சும் கொடுப்பாங்களா? ஆனால் கொடுக்கலீங்க. ஆனால் மகளிர் சுய உதவி குழுன்னு ஒன்று உருவாக்கி அதை உருவாக்கியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா 1986 அதை உருவாக்குனார். உருவாக்குனது மட்டும் இல்லை, அதை உருவாக்குனால கிடைச்ச மிகப்பெரிய விளைச்சல் என்ன தெரியுமா? வீட்டுக்காரருக்கு வண்டி வாங்கணும்னா கூட மகளிர் சுய உதவி குழுவில் நம்ம பணம் எடுத்து கொடுக்கிறோம்ல, அந்த கெத்து, அந்த திராணி, அந்த தெம்பை கொடுத்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற பேர் இயக்குங்க. இன்னைக்கு ஒரு விஷயம் தெரியுமா? 3 லட்சம் கோடி டர்ன் ஓவர் பண்ணியிருக்கு. யாரு? தமிழ்நாட்டில் ஒரு கம்பெனி 3 லட்சம் கோடி டர்ன் ஓவர் பண்ணியிருக்கு. பெண்கள் என்ன பண்ணுவாங்க, பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டாங்கல்ல. இன்னைக்கு இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக 2024-25 ஆண்டுல 3 லட்சம் கோடி டர்ன் ஓவர் பண்ணது தமிழ்நாட்டு பெண்கள்னு சொன்னா எவ்வளவு பெரிய விஷயங்க. நம்மள சாதிச்சிருக்கோம். ஆனா அதற்கான வழியை யாரு போட்டு கொடுத்தா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம யோசிக்கணும். யோசிக்கணுமா இல்லையாக்கா? எதிர்நீச்சல்ல அவங்க 4 பேர், ஜனனி, நந்தினி, அப்புறம் இன்னும் 2 பேர் சேர்ந்து ஒரு என்ன கடை வச்சிருக்கிறாங்க, சமையல் கடை ஆரம்பிச்சுன்னு எல்லாம் சிரிச்சோமே. சே, ஒரு பெண்கள் எப்படி வராங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டோமா இல்லையா? ஒரு கர்வம் வந்துச்சா இல்லையா? இன்னைக்கு அந்த மாதிரி தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் கெத்தா வரோம்னு சொன்னா அதற்கு காரணம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். இதைத்தான் யோசிக்கணும். இதெல்லாம் யாரு செஞ்சா? ஏன்னா போய் பாருங்க, பீகார்ல எப்படி இருக்கு, உத்தரப்பிரதேசத்தில் எப்படி இருக்கு. ஏன் அதை கம்பேர் பண்றோம்? ஏன்னா இன்னைக்கு கேஸ் இல்லை நிக்கிறோமா இல்லையா? கேஸ் விலை எத்தனை? 928 ரூபா, கிட்டத்தட்ட 1000 ரூபாய் தொட்டுருமா? 1000 ரூபாய் 1100 ரூபாய் தொட்டுருமா? போச்சா? இன்னைக்கு வீட்டு அடுப்பங்கிற வரைக்கும் ஆப்பு வச்சுட்டாங்களா? வச்சாங்களா இல்லையா? மேலே ஒருத்தர் அந்த தாடிக்காரரை தேர்வு பண்ணி வச்சனால வீட்டு அடுப்பங்கிற வரைக்கும் இன்னைக்கு பிரச்சனை வந்துச்சு. திரும்பவும் விறகடுப்பில் சமைக்கணுமான்ற ஒரு நிலையில் இருக்கும். ஆனால் 1980களிலேயே தமிழ்நாட்டு பெண்கள் விறகடுப்பில் சமைக்க கூடாதுன்றதுக்காக கேஸோட சேர்ந்து சிலிண்டரோட சேர்ந்து கேஸ் ஸ்டவ்வுகளையும் இலவசமாக கொடுத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயாங்கிறது யாரும் மறந்துடக்கூடாது. நம்ம அடுப்பங்கரையில் கூட வேகக்கூடாதுன்னு நினைச்ச இயக்கங்க இந்த இயக்கம். சரி, இன்னொன்று கேள்வி கேட்குறேனே. இப்போ இதெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ இதெல்லாம் ஓட்டுக்காக செய்கிறீங்கன்னு ஒரு கூட்டம், ஒரு குரூப்பு எல்லாம் வராங்க. நான் ஒன்று கேட்குறேனே, நம்ம வீட்டில் யாராச்சும் யோசிச்சிருப்போமா? HVFன்னு ஒரு இன்ஜெக்ஷன். அது என்ன இன்ஜெக்ஷன் தெரியுமா? மார்பக புற்றுநோய். அதை விட ரொம்ப முக்கியம் கர்ப்பை வாயு. எத்தனை பேர் இன்னைக்கு கர்ப்பப்பை எடுக்கணுன்ற நிலை வந்திருக்கு இல்லையா? எத்தனை பேர் அந்த சிரமப்பட்டிருக்கோம்? அந்த புற்றுநோய் அதிகமாக வருதுன்னு இதில் ட்விட்டரில் ஒரு பையன் மெசேஜ் போடுறான். மேலே ஒரு மேடம் உட்காந்துருக்காங்கல்ல, யாருன்னு சொன்னால் ஒரு மாமி, நிர்மலா மேடம், நிர்மலா சீதாராமன் அவர்கள், தமிழ்நாட்டு பெண். அப்படியே காஞ்சிபுரம் பட்டு புடவையெல்லாம் கட்டிட்டு வருவாங்க. அப்படியே சும்மா கெத்தா வந்து நிற்பாங்க தமிழ்நாட்டு பெண்ணுன்னு சொல்லி. ஆனால் பட்ஜெட்டில் பணம் ஒதுக்கும் போது தமிழ்நாடுன்ற பேரை கூட சொல்ல மாட்டாங்க. அந்த அம்மாட்ட இந்த கர்ப்பப்பை வாயு புற்றுநோய்க்கு மருந்து தரேன்னு சொல்லி, அதுக்காக நிதி ஒதுக்குறேன்னு சொல்லி 2025 பட்ஜெட்லேயே சொன்னாங்க. ஆனால் செய்யல. இதை ஒரு பையன் ட்விட்டரில் மெசேஜை போட்டதை தமிழ்நாட்டு முதல்வர் பார்த்துட்டு இந்த பட்ஜெட்ல 36,000 கோடி ரூபாவை இந்த HVF இன்ஜெக்ஷன் 14 வயசுக்கு உட்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் இலவசமா போடணும்னு சொன்னாருன்னு சொன்னா அவரை நாங்க அப்பான்னு தாங்க சொல்ல முடியும். நம்ம வீட்டு பெண்களை பத்தி அவர் யோசிச்சாரா இல்லையா? இதெல்லாம் தானங்க நம்மளுக்கு முக்கியம். சரிக்கா, நான் ஒரு விஷயம் கேட்குறேன். நமக்கெல்லாம் படிப்பு முக்கியமா முக்கியம் இல்லையா? சொல்லுங்க. சத்தமா பேசினாதா, இல்லைன்னா மேடையிலிருந்து இறங்கி வந்து வீடு வீடாக வந்து பேசுவேன். கரெக்டாக சொல்லுங்க. படிப்பு முக்கியமா முக்கியம் இல்லையா? இங்கே இருக்க எத்தனை ஆத்தாமார்கள், எத்தனை அம்மாமார்கள் யோசிச்சிருப்போம். நான் மட்டும் படித்து, அதான் என் கூட இருந்தேன் அந்த இந்திராணிவர், அவங்க அம்மா அப்பாலாம் 12வது முடிச்சோன்னே டீச்சர் ட்ரைனிங் அனுப்பிச்சிச்சு. அவள் வாவும் பார் 2 வருஷம் தான் அந்த டீச்சர் ட்ரைனிங் போனால் இன்னைக்கு 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாளாமா. எத்தனை நாள் பேசியிருப்போம்? ஆமாவா இல்லையா? ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தேன்னா உன்ன மாதிரி ஹேண்ட்பேக் போட்டு நானும் வேலைக்கு போயிருப்போன்னு நம்ம மககிட்டயே சொல்லுவோம்.
ஆமாவா இல்லையா? அந்த படிப்பு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு புதுமை பெண்ணுங்கிற ஒரு திட்டங்க. இந்த திட்டத்தை பதிலாக அவங்க சொல்கிறாங்க, அதிமுக காரங்களாம் தாலிக்கு தங்கம் கொடுத்தோமே, இன்னைக்கு கொடுத்தீங்களா? தங்க விலை எவ்வளோ வசந்துருச்சு. நான் நேர்மையாக ஒரு விஷயம் கேட்குறேன், எல்லாரும் பார்த்து சொல்லுங்க, இந்த தாலிக்கு தங்கம் என்னமா பெரிய விஷயமாம்மா? அந்த தங்கத்தை கூட வீட்டில் இருக்கிறவர் கொண்டு போய் அடகு கடையில் தான் வைக்கிறார். அந்த 8 கிராம் தங்கத்தை கொடுத்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம்? பொண்ணு கல்யாணம் முடித்தோன்னே அந்த தங்கம் இருந்தால் கொண்டு போய் கடையில் வச்சுட்டு இருக்கிற கடனெல்லாம் அடைச்சி போடலாம். ஏன்னா ஆமாவா இல்லையா? கையில் இருக்க வலையில் இவங்ககிட்ட இருந்து காப்பாற்றுறதே பெரிய விஷயமா இருக்குது. அந்த தங்கம் முக்கியம் இல்லை. எங்கள் ஊர் பக்கம் அபிநயான ஒரு பொண்ணு சொல்லிச்சு, எங்கள் வீட்டில் 3 பொம்பளை பிள்ளைங்க, முதல் பொண்ணுக்கு எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு, 2வது புள்ள நான் படிக்க வைக்க முடியாதுன்னு சொன்னார். ஏன்னா எங்கள் அப்பா பெயிண்ட் அடிக்கிறவர் தான். ஆனால் இன்னைக்கு முதல் பட்டதாரிங்கிற திட்டத்தின் மூலமாக எனக்கு கவுன்சிலிங்கில் சீட்டு கிடைச்சது. இன்னைக்கு நான் இன்ஜினியரிங் படிக்க போகிறேன். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம், இந்த மாதம் 1000 ரூபாங்கிற இந்த புதுமை பெண் திட்டம் இன்ன தேதிக்கு 40,000 ரூபாய் எனக்கு கொடுத்தவர் இந்த தமிழ்நாட்டு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லிச்சு. அதெல்லாம் விஷயம் இல்லைங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்லிச்சு பாருங்க, எந்த ஊர்ல பொட்ட பிள்ளைய படிக்க வைக்க வேணான்னு சொன்னாங்களோ கண்டிப்பா நான் படிப்பேன்க்கா, அந்த ஊர்ல போய் நான் கெத்தா நிப்பேன். எங்க அம்மா கழுத்துல கயிறு தான் இருக்கு, அந்த கயித்தை எடுத்துட்டு தங்கத்துல தாளிச்சை நான் செஞ்சு போடுவேன்க்கா. இனிமேல் ஆண்கள் இல்ல பெண்களும் படிப்போன்றதுக்கு இந்த புதுமை பெண் திட்டம் எங்களுக்கு உறுதுணையா இருக்குன்னு சொல்லிச்சு. அப்படின்னா இது எவ்வளோ பெரிய கெத்துங்க. எவ்வளோ வேணாலும் நீ படின்னு சொல்றார். மாசம் 1000 ரூபாய் இந்த புதுமை பெண் திட்டத்தில் கொடுக்கறது 1 கிராம் தங்கமோ 8 கிராம் தங்கமோ இல்லை, தங்க மகள்களா தமிழ்நாட்டு மாணவ மாணவிகளை இன்னைக்கு திகழ வச்சாரு பாருங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு பெரிய விஷயம். அதை தாண்டி இன்னும் சில குரூப் சொல்லுது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? ஏக்கா இத்தனை பேர் பெண்கள் தானே, ஆமாவா இல்லையா? எல்லாம் தலையாட்டணும் சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணங்க அப்பாங்கெல்லாம் நல்லபடியாக தானே உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க, பாதுகாப்பாக தானே இருக்கீங்க. எந்த ஊரில் என்னத்தை சொல்றீங்க? இந்த வெல்லும் தமிழ் பெண்கள் எல்லாரும் ப்ரோக்ராம் பார்த்தீங்களா? யார் தெரியுமா பாதுகாப்பு? நம்மளுடைய முதல்வர் சொன்னாரு, இதுவரைக்கும் இந்திய வரலாற்றிலேயே எந்த முதல்வருக்கும் இல்லாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அதாவது முதல்வர் பாதுகாப்பு படையில பெண்களை சும்மா கெத்தா அந்த பிளாக் கலர் கோட் சூட் போட்டு நிக்க வச்சு, இந்த பெண்கள் தான் எனக்கே பாதுகாப்புன்னு சொன்ன முதல்வர் தமிழ்நாட்டு முதல்வருங்க. அந்த வெல்லும் தமிழ் பெண்கள் எல்லாரும் பாருங்க, அந்த ப்ரோக்ராம்ல அந்த 100 பெண் பிள்ளைங்க அப்படியே ஸ்கூட்டர் ஓட்டிட்டு அப்படியே வருவாங்க. பின்னாடி அந்த வெள்ளை கலர் வேன்ல சிஎம் சார் நம்மளுடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படி கெத்தா உட்கார்ந்து அந்த வெள்ளை யானை மேல வர்ற மாதிரி நம்ம பெண்கள் எல்லாம் கூட்டிட்டு வரும்போது, தமிழ்நாட்டு பெண்களுக்கு நிகர் தமிழ்நாட்டு பெண்கள் தான் சொல்ல வச்சமா இல்லையா? இதெல்லாம் சார் வேணும், இந்த தெம்பு வேணும். அதுக்கு மேல நான் ஏன் தெரியுமா படிப்பை ஒரு விஷயமா சொன்னேன்? நான் ஒரு வீடியோ பார்த்தேங்க, இன்பான ஒரு பொண்ணு, நல்லா கேட்டுக்கோங்க. ஏன்னா நம்மளாம் இன்னைக்கு ஏங்குறோம்ல, என் பிள்ளை எல்லாம் நாளைக்கு படிக்குமா, எந்த ஒரு நிலைமைக்கு வரும், யாரு, அதாவது பிள்ளைங்க கிட்டயும் நீங்க போய் சொல்லுங்க, நமக்கான இந்த வாழ்க்கையை யார் அமைச்சு கொடுத்தான்னு நீங்க சொல்லணும். வரலாறு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வரலாறு இல்லாதனால தான் வழி தெரியாத பாதையில நம்ம போறோம். அதனாலதான் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த இன்பான ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட அப்பா சாதாரண ஒரு பஸ் கண்டக்டர், ஒரு பிரைவேட் பஸ் கண்டக்டர், அவ்வளவுதான். அவங்க அம்மா பீடி சுத்தும் தொழிலாளி. அந்த பொண்ணு பிஏ முடிச்சிடுறாங்க. முடிச்சோன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு ஆசை, நான் ஒரு குடிமையல் பணி, அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் 2 அட்டெம்ப்ட் போய் காசு கட்டி படிக்கிற அளவுக்குலாம் அந்த பொண்ணுக்கு வசதி இல்லைங்க. அதனால வீட்டிலேருந்தே படிக்குது, ஃபெயில் ஆயிடுது. அப்போதான் 2023 இந்த நான் முதல்வர்ங்கிற ஒரு திட்டம் தெரியுது. அந்த திட்டத்தின் மூலமாக பிரிம்ஸ், அதாவது ஸ்டார்டிங்ல இருக்க பரீட்சை முடிச்சா 7,500 ரூபாய், அதே மாதிரி மெயின்ஸ் கிளியர் பண்ணா 25,000 ரூபாய், அதே மாதிரி இன்டர்வியூவை கிளியர் பண்ணா கிட்டத்தட்ட 50,000 ரூபாய். இது போக சென்னையில் போய் அந்த குழந்தைங்க இருந்து படிக்க ஏர் கண்டிஷனரோட ஒரு ஹாஸ்டல்
ஃபெசிலிட்டி, அதுக்கு ஃபுட் அலவன்ஸோட நல்ல ஒரு செக்யூரிட்டி கார்டோட ஒரு ஹாஸ்டலும் இன்னைக்கு சென்னையில் அமைச்சு கொடுத்து இன்னைக்கு அந்த இன்பாங்கிற அந்த பொண்ணு சொல்லுது, 3வது அட்டம்ப்ட்ல முழுசா நான் கிளியர் பண்ணேன். 2024 ஆல் இந்தியா ரேங்கிங்ல இன்னைக்கு IPS கேடர் சர்வீஸ்ல நான் வந்து கெத்தா நிக்கிறேன்னு சொன்னா அதற்கு காரணம் இந்த நான் முதல்வர்ங்கிற அந்த திட்டம். ஒருத்தர் 2 பேரெல்லாம் ஜெயிக்கல இன்னைக்கு அந்த நான் முதல்வன் திட்டத்தில். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு காலம் இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும், இல்ல சந்திரன் அண்ணா அவங்களுக்குலாம் தெரியும். ஒரு காலம் வரைக்கும் IAS கலெக்டர்னா பேருக்கு பின்னாடி எப்படி இருக்கும்? சர்மா, பானர்ஜி, சட்டர்ஜின்னு எல்லாம் வடநாட்டிலிருந்து வந்தவங்களா தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு ராஜேஸ்வரி, கன்னிகா, இன்னைக்கு அதுக்கு பாண்டியராஜன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இந்த வருஷம் மட்டும் IAS தேர்வுல 60 பேத்துல 56 பேர் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக தேர்வு பெற்று இன்னைக்கு அதிகாரிகளா உட்கார்றாங்கன்னு சொன்னா இதுதானே சார் நம்மளுக்கு வேணும். நம்மளுக்கு தேவை படிப்பு யாரு நல்லா சொல்லி கொடுக்குறான்னு. எழுத்த கொடுத்தவன் இறைவனுக்கு சமம்னு நம்ம படிச்சிருக்கோம், ஆமாவா இல்லையா? அப்ப அந்த எழுத்து இல்லாம போச்சுன்னா நம்மளுடைய தலையெழுத்து எப்படி இருக்கு? நம்ம புள்ளக்குட்டி எப்படி இருக்கணும்? நல்லா படிச்சு வரணுமா இல்லையா? அப்ப அதற்கான தலைவர் யாருன்னு யோசிக்க. இதுக்கு மேல இன்னொரு திட்டங்க, இந்த மக்களை தேடி மருத்துவம். சான்ஸே இல்லை சார். ஒரு காலத்துல நம்ம போய் அந்த ஆஸ்பத்திரி வாசல்ல நிக்கணும். ஒரு பாட்டிமா தான், அந்த ஆத்தா மாதிரி இருக்க ஒரு பாட்டிமா வந்து சொல்லுது, கண்ணுல பூளை விழுந்துருச்சு தாயே, என்னால் சரியாக பார்க்க கூடி முடியல, ஆனால் இந்த பொறையை எப்படி சரி பண்ணுறதுன்னு நினச்சி நடுக்கிட்டே தான் இதுக்குள்ளே வந்தேன். ஆனால் என்னை கை தாங்களாக பிடிச்சி கூட்டிகிட்டு போய் இந்த பொறையெல்லாம் எடுக்கிறதுக்கு ஏதோ இந்த மருத்துவ தம்பிங்கெல்லாம் ஏதோ செஞ்சாங்க. இன்னைக்கு நான் தெம்பாயிட்டேன், இன்னைக்கு நல்லா நான் பார்க்குறேன், என்னால் நல்லா எல்லாத்துக்கூடயும் பேச முடியுது. இதற்கு காரணமாக இருந்த என்னுடைய மகன் முதல்வர் ஸ்டாலின் நல்லா இருக்கணும்னு ஒரு பாட்டி சொல்லுதுன்னு சொன்னா இதெல்லாம் இலவசமா இன்னைக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்துறோம். ஒரு மருத்துவம், ஒரு கல்வி, நமக்கான வேலை வாய்ப்பு, இதெல்லாம் யாரு தரான்னு யோசிங்க. இந்த சிந்தனை தான் நம்மளுக்கு வேணும். இந்த சிந்தனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா நமக்கு மேல ஒரு நல்ல தலைவர் இருந்தாதான் நமக்கான தலைமை நல்ல தலைமையா இருக்கும். உண்மையா சொல்ல போனா நான் ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியருங்க. அதாவது கண்ணு, காது, கால் நடக்க முடியாம வாய் பேச முடியாத குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஆசிரியர். நான் உண்மையா பார்த்து நெகிழ்ந்த ஒரு சம்பவம் என்ன தெரியுமா? இப்ப 12வது பரீட்சை நடந்துட்டு இருக்கு இல்லையாமா? போன வருஷம் 12வது முடிச்சிருப்பாங்களே, திருச்சியை சேர்ந்த ராகினின்னு ஒரு பொண்ணு. எல்லாருக்கும் சொல்றாங்களே அரசு பள்ளியில படிச்சா அவமானம், அரசு பள்ளியில எதுக்கு படிக்க வைக்கிற, கொண்டு போய் நல்லா பெரிய பிரைவேட் ஸ்கூலா படிக்க வைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. ஆனா திருச்சியை சேர்ந்த அந்த ராகினின்ற அந்த பொண்ணு காது கேட்க முடியாது, அப்பா கிடையாது, சாரி அம்மா இல்லை, அப்பா சாதாரண ஒரு டீ மாஸ்டர் தான், ஒரு பாட்டி தான் அவங்களை வளர்த்தது. ஆனா அந்த குழந்தை இன்னைக்கு 12வது முடிச்சு என்ன தெரியுமா சாதிச்சிருக்கு? யாருமே நினைச்சு பார்க்க முடியாத இந்திய அரசியல். ஓகே, இங்க பாருங்க, எல்லாருக்கும் கவனிங்க, ஏன்னா முக்கியமான விஷயம். ஏன்னா யாராச்சும் வந்தா நம்ம அவங்களே தான் பார்ப்போம், அதுக்காக சொன்னேன். என்ன பண்ணியிருக்குன்னா, காது கேட்க முடியாத அந்த ராகினின்ற அந்த குழந்தை இன்னைக்கு அட்வொகேட் ஆகணும்னு சொல்லி இந்திய அரசியல் சட்ட கல்லூரியில டெல்லியில் இருக்கிற அந்த காலேஜுக்கு தேர்வாய் அந்த பொண்ணு போயிருக்கு. இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பேனாவை எடுத்து அந்த ராகினிக்கு பரிசா கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா இதையெல்லாம் சாதிக்க வைத்தது இந்த திராவிட மாடல் ஆட்சி. ஏதோ ஒரு பொண்ணு நீ சொல்றமா, ஒரு பொண்ணு சாதிச்சா பெரிய விஷயமா நீங்க கேட்கலாம். இல்லைங்க, இந்த வருஷம் அரசு பள்ளியில படிச்ச 448 குழந்தைங்க. நல்லா பாருங்க, நம்ம குழந்தைங்களுக்கு என்ன ட்ரெஸ் வாங்கணும் நம்ம யோசிக்கிறோம், அந்த குழந்தை என்ன பிடிக்கும் என்ன சாப்பிடும் நம்ம யோசிக்கிறோம், அந்த குழந்தைக்கு என்ன வாங்கி கொடுத்தா சந்தோஷமா இருக்கும் நம்ம யோசிக்கிறோமா இல்லையா? குழந்தைங்க தானே நம்ம வாழ்க்கைன்னு யோசிக்கிறோம். அந்த குழந்தையோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னா நல்ல தரமான கல்வி கிடைக்கணுமா இல்லையா? அந்த கல்வி இத்தனை நாள் பிரைவேட்ல தானே கிடைக்குதுன்னு நினைச்சோம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் 448 அரசு பள்ளியை சார்ந்த அந்த குழந்தைங்க JEE சொல்லக்கூடிய அந்த ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி இன்னைக்கு IIT IIMல தமிழ்நாட்டு மாணவர்கள் கெத்தா போய் படிக்கிறாங்கன்னு சொன்னா இதையெல்லாம் சாதிச்சது இந்த திராவிட மாடல் ஆட்சி. எவ்வளவு பெரிய விஷயம். இத்தனை நீ சொல்லுமா,
என் நினப்பெல்லாம் இப்போ வீட்டுக்காரர் எத்தனை மணிக்கு நீ பேசி முடிப்ப, நான் நலத்திட்டத்தை எல்லாம் எப்போ வாங்கிட்டு வீட்டுக்கு போய் எப்போ என்ற வீட்டுக்காரருக்கு அந்த தோசை ஊற்றி கொடுக்கறது, அட இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக வேறு போச்சு, இந்த கரிஞ்சோரெல்லாம் செஞ்சு வச்சுருக்குறா, எப்போ போய் அதை சூடு பண்ணி எல்லாம் கொடுத்து எப்போ வீட்டில் பிள்ளைகளை படுத்தூங்க வைக்கிறதுன்னு யோசிக்கிறீங்க ஏக்கா? ஆமாம், இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா நம்ம வாழ்க்கை இப்படியே தான் போகும். என்ன விஷயங்கிறத தெளிவாக யோசிக்கணும். எல்லாரும் சொல்கிறோம்ல, இது வாழ்வா சாவாங்கிற ஒரு போராட்டம். நான் நிறைய மேடைகளில் சொல்லுவேன், காலில் கீழே செருப்பு போட்டிருக்குமா, எல்லாரும் கீழே குமிச்சு பாருங்க. நம்மெல்லாம் கெத்தா வரமா? இன்னைக்கு நோட்டீஸில் கூட பேருக்கு பின்னாடி எந்த ஜாதி பேரும் கிடையாது. கரெக்டா இல்லையா? இந்த திராவிட என்ன சாதிச்சுன்னு கேட்குறாங்கல்ல. நான் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா பாருங்க. மலைக்கு கூட பள்ளிக்கூடத்து பக்கம் ஒதுக்க கூடாதுன்னு தான் நம்மள எல்லாம் ஒரு கூட்டம் சொல்லுச்சு. ஏன் ஆமா தானே? நீங்க எவ்வளோ பெரிய உயர் சமூகமா வேணாலும் இருங்க, ஒரு சில குறிப்பிட்ட பேர் மட்டும்தான் படிக்கணும். நம்மளுக்கெல்லாம் படிப்பதற்கான வாய்ப்பே இல்லை. அப்பதான் கிட்டத்தட்ட 1996 கிலோமீட்டருக்கு, அதாவது 3 கிலோமீட்டருக்கு தொடக்கப்பள்ளி. இப்ப கூட அண்ணன் சொன்னாரு, இங்க ஒரு நடுநிலை பள்ளி இருக்கு, உயர்நிலை பள்ளி இருக்கு, இன்னைக்கு மேல்நிலை பள்ளி கிலோமீட்டருக்கு உருவாக்கி, அது போக மத்தியான சாப்பாடு, இன்னைக்கு காலையில சாப்பாடு, இன்னைக்கு லேப்டாப் கொடுத்து, இன்னைக்கு அது எல்லாத்துக்கும் மேல ஸ்காலர்ஷிப் கொடுத்து, யூனிஃபார்ம் இலவசமா கொடுத்து, யார் யாரெல்லாம் உன்னை படிக்க கூடாதுன்னு சொன்னானோ அவங்க முன்னாடி போய் படிங்கன்னு சொல்லி நம்மளை எல்லாம் அனுப்பிச்சவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள். இது கூட விஷயம் இல்லை, இதுக்கு தாண்டி ஒரு விஷயம் பண்ணாரு பாருங்க. முதல் பட்டதாரிங்கிற திட்டம். அது என்ன தெரியுமா? நம்மளாம் ஒரு காலத்தில் என்ன சொல்லுவோம், இந்த பக்கம் போனா இது விவசாயி வீடு, இது நெசவு செய்யறவங்க வீடு, இது ஒரு கூலி வேலை செய்யறவங்க வீடு, இது ஒருத்தர் தினக்கூலிக்கு போறாங்க, இது ஒரு தூய்மை பணியாளர் வீடு, இப்படிதானே சொன்னோம். இன்னைக்கு யாரா இருந்தாலும் இது ஒரு டாக்டர் வீடு, இது ஒரு இன்ஜினியர் வீடு, இது ஒரு கலெக்டர் வீடு, இது ஒரு தாசில்தார் வீடு, இப்படி மாத்தினது திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற பேர் இயக்கம்னு சொன்னா இது எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சிருக்கோங்க. வீட்டில் பாக்குறீங்களா டிவி பொட்டி பாக்குறீங்களா இல்லையா? நல்லா பாக்குறீங்களா இல்லையா? எங்க அப்பா எல்லாம் சொல்லுவாரு, அன்னைக்கெல்லாம் டிவினா ஒரு ஏரியாக்கே ஒரு வீதிக்கே ஒண்ணுதான் இருக்கும். அவங்க கிட்ட போய் கெஞ்சிட்டு நிக்கணும், ஒளி வந்திருக்கு போடுங்க, இல்லை இன்னைக்கு ஒரு நல்ல படம் போடுவாங்க வெள்ளித்திரை போடுங்க அப்படின்னு. ஆனா என் மக்கள் இப்படி யாருக்கிட்டையும் போய் கெஞ்சி நிக்க கூடாது. இன்னைக்கு கூட டிவி கொடுத்தது எல்லாம் சாதாரணமா பேசுறாங்க. ஆனா என்னைக்கு அந்த கலைஞர் டிவின்னு அந்த விஷயம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள வந்துச்சோ, ஒவ்வொரு வீட்டுல இருக்கவங்களும் இன்னைக்கு உலக அரசியல தெரிஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னா அதற்கெல்லாம் யாரு வித்துட்டாங்கிறத நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கும் நம்ம சொல்றோமே, அண்ணன் பேசும்போது சொன்னாரு, அதாவது என்ன சொன்னாங்க, ஓட்டு போட்டவங்களுக்கும் செய்வோம், ஓட்டு போடாதவங்களுக்கும் செய்வோம். உண்மையா அப்படி செஞ்சிருக்காரா? உண்மையா அப்படி செஞ்சிருக்காரா? இன்னைக்கு எதுக்காக இந்த மீட்டிங் நம்ம வச்சிருக்கோம்? 73வது தலைவருடைய பிறந்த நாளுக்காக, அதாவது நம்மளுடைய முதல்வரோட பிறந்த நாளுக்காக. நான் ஒரு விஷயம் கேட்கிறேனே, நந்தினி வந்து இங்க பேசி, இல்லைன்னா சந்திரன் இங்க வந்து விழா எடுத்து, இல்லை நம்மளுடைய இத்தனை பேர் வந்து நின்று சொல்லியா முதல்வர் அவரோட பெருமையை தெரியணும்? இல்லைங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களும், இன்னைக்கு புதுமை பெண்கிற திட்டம், தமிழ் புதல்வன்கிற திட்டம், இன்னைக்கு உரிமை தொகை, விடியல் பயணம், மகளிர் சுய உதவிக்குழு, உங்களை தேடி மருத்துவம், அப்புறம் மக்களை காக்கும் ஸ்டாலின், அத்தனை திட்டங்களும் உங்களை வீடு தேடி வருது. இது பேருக்கெல்லாம் வைக்கல, ஒரு திட்டத்துக்கும் என்ன நிகழ்ச்சி நடந்திருக்குன்ற ப்ரூஃபோட வச்சு பேசுறோம். எல்லாத்துக்கும் மேல ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இதே நம்ம கோயம்புத்தூரை சேர்ந்த சரண்யாங்கிற ஒரு லேடி, அவங்களுக்கு ஒரு குழந்தை காது கேட்காம தான் பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு காக்லியர் இம்ப்ளான்டேஷன் பண்ணா, காக்லியர்னா ஒரு பெரிய ஆபரேஷன், 17 லட்சம் செலவாகும். எவ்வளவு செலவாகும்? 17 லட்சம். அந்த குழந்தைக்கு முழு அரசே பொறுப்பெடுத்து இன்னைக்கு 17 லட்சம் செலவு பண்ணி, அது போக ஆடிட்டரி வெர்பல் தெரப்பின்னு கொடுத்து இன்னைக்கு அந்த சரண்யாவுடைய பொண்ணு கனிஷ்கா முழு பேச்சு சுதந்திரத்தோட நார்மல் ஸ்கூல்ல படிக்குதுன்னு சொன்னா அதை சாதித்தது திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற பேர் இயக்கம். இந்த மாதிரி நான் என்ன கேட்கிறேன், எதிர்கட்சியில இன்னும் 38 நாள் தான் இருக்கு. 38 நாள்ல நமக்கான அந்த உரிமை வரப்போகுது. அந்த உரிமை கூட எப்படி தெரியுமா? நான் உங்ககிட்ட முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டேனே,
ஓட்டு போட்டவங்களுக்கும் செய்வோம், ஓட்டு போடாதவங்களுக்கும் செய்வோன்னு. அதிலிருந்து ஒரு படி மேலே போய் நீ யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுப்பா, ஆனால் ஓட்டு போடுறதுங்கிறது ஒரு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய குடிமகர்களுடைய உரிமைன்னு சொல்லி SIRங்கிற அந்த திட்டத்துக்கு எதிர்க்க நின்று போராடி இன்னைக்கு அத்தனை மக்களுக்கும் அந்த ஓட்டுரிமையை பெற்றுக் கொடுத்தவர் தமிழ்நாட்டு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின். இதை யாரும் மறந்துடக்கூடாது. இந்த உரிமை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நினைக்கிற ஆளை மாற்ற முடியாது. அவங்க மாதிரி அவங்க சொல்ற இடத்துல தான் வந்து உட்காருவாங்க. இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய பல திட்டங்களை நம்ம சொல்லலாம். நிறைவா ஒரே ஒரு திட்டம் மட்டும் சொல்றேன். அக்கா நீங்க சொல்லுங்களேன், நம்ம வீட்டில் நம்ம குழந்தை சாப்பிடலன்னா யார் கஷ்டப்படுவா? யார் கஷ்டப்படுவா? நம்ம ஃபீல் பண்ணுவோம். நம்மளை விட்டா வீட்டில் இருக்க அம்மா, அப்படி இல்லைன்னா ஏதோ தாத்தா பாட்டி எல்லாம். ஆனால் குழந்தைங்க காலையில் சாப்பிடாம வருது, அதனால ஊட்டச்சத்து குறைபாடு ஆகுதுன்னு சொல்லி கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு முதல்வர் யோசிச்சாரு பாருங்க. நான் FBல ஒரு பதிவு பார்க்குறேன், உண்மையா கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. இந்த ஒரு தூய்மை பணியாளர் செய்வாங்கல்ல, அந்த அம்மா வந்து பேசுது, டெய்லியும் காலையில் நான் 5:30 மணிக்கே வேலைக்கு போகணுங்க, என் குழந்தைக்கு டெய்லியும் பழையதை தான் கொடுப்பேன், ஒரு சில நாள் பூச்சி பண்டு கூடி அண்டி இருக்கும், எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் என்னைக்கு இந்த மகாராஷ்டிர முதல்வர் வந்து இந்த காலையில் சாப்பாடுங்கிற இந்த திட்டத்தை கொடுத்தாரோ என் குழந்தை வயிறார சாப்பிடுது. மனசார சொல்ற அந்த முதல்வர் நல்லா இருக்கணும்னு. எங்க இதுக்கு மேல என்னங்க வேணும்? அந்த திட்டத்தை கூட இன்னைக்கு கேவலப்படுத்துறாங்க. இந்த தேதிக்கு டெய்லியும் காலையில 22 லட்சம் குழந்தைங்க தமிழ்நாட்டில் நல்ல முறையில் சாப்பிடுதுன்னு சொன்னா அதற்கு காரணம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். நான் தில்லர் தான் கேட்கிறேன். நாகநந்தினி ஒரு பேச்சாளர் தான். நான் உண்மையா சொல்றேன், எந்த கட்சிக்காரராக இருந்தாலும் சரி எதிர்த்துல வந்து நின்று இதே மாதிரி திட்டங்கள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க, என்ன வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். சொல்லுக்கா, நீங்க சொல்லுங்க. இனிமேல் அப்படிதான் பேசி ஆகணும். உங்க வீட்டுக்கு யார் வேணாலும் ஓட்டு கேட்டு வருவாங்கக்கா. வர்றவங்க கிட்ட தெளிவா கேளுங்க, ரொம்ப ரொம்ப தெளிவா கேளுங்க. கேட்டா கடன் அதிகமா போச்சு, யாரு இவங்க சொல்றாங்க கடன் அதிகமா போச்சுன்னு. ஏக்கா நீங்க சொல்லுங்க, நம்ம எல்லாம் கடன் வாங்கணும்னா ஒரு கிரைட்டீரியா இருக்கு, ஆமாவா இல்லையா? ஒரு வீட்டுக்கு லோன் வாங்கணும்னா கூட அவன் அத்தனை டாக்குமெண்ட் கேட்குறான். அப்போ ஒரு நாட்டில் கடன் வாங்கணும்னு சொன்னா எத்தனை விஷயம் கேட்பாங்க. இன்னும் ஒன்றிய அரசு இந்த ஜல் ஜீவனுக்கு கொடுக்க வேண்டிய 3000 கோடி தரல. அது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு இது பேரூராட்சி. ஏன்னா இங்க 100 நாள் வேலை இருக்குதுங்களா? 100 நாள் வேலை இல்லை. ஊராட்சி எங்க ஊர் சைடெல்லாம் வந்து பாருங்க, இந்த வெள்ளிங்காடு, இந்த தாயனூர், இந்த சைடெல்லாம் பாவங்க, இந்த பாட்டிமா மாதிரி இருக்கிறவங்கலாம் வேலைக்கு போக முடியலன்னு அந்த 100 நாள் வேலையை செஞ்சு தினம் அந்த கஞ்சியை குடிச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதை கூடி தடுத்து நிறுத்தி அதுக்கு வர வேண்டிய பணம் வரல. அதை தாண்டி இன்னைக்கு கல்வியில சிறந்து நிக்கிறோமா? தமிழ்நாட்டில் இருக்க எல்லா குழந்தைங்களும் நல்லா படிக்குதா? காலையில உணவு நல்லா கிடைக்குதா? ஆனா இந்த கல்வி நல்லா குழந்தைங்களுக்கு போய் சேரக்கூடாதுன்னு சொல்லி 3500 கோடி கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதி கொடுக்கல. கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து பேசினாரு, அப்படியே மோடி அவர்கள் பயங்கரமா பேசினாரு. இன்னைக்கு கோயம்புத்தூருக்குள்ள வருவாரு. ஏன் கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ட்ரெயின் விடல? கேளுங்க. மெட்ரோ ட்ரெயின் இருந்தால் நம்ம எத்தனை சீக்கிரம் ஒரு வேலைக்கு போக முடியும், எந்த அளவுக்கு வேகமா ஒரு வேலையை செய்ய முடியும், அதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு விஷயத்தை தடுத்து நிறுத்துது இந்த ஒன்றிய அரசு. ஒன்றிய அரசு திரும்பி கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்தாலே கிட்டத்தட்ட 40% நம்மளுடைய கடன் அடைஞ்சிடும்னு சொன்னா எதை நம்ம குறை சொல்றோம்னு யோசிங்க. ஃபைனலா இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம ஆதரிக்கணும்? இங்க இருக்கக்கூடிய நிறைய இளம் பெண்கள் எல்லாம் இருக்கீங்க. உடனே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு டிவியில் நடக்கிற எத்தனையோ விஷயங்களை கொண்டு வந்து நீட்டுவாங்க. ஒன்று சொல்லட்டுமா? நம்ம எல்லாத்துக்கும் பரவலாக தெரிஞ்ச ஒரு விஷயம், அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை நடந்துச்சு, ஆமாவா இல்லையா? ஆனால் அந்த பொண்ணுக்கு பிரச்சனை நடந்து 24 மணி நேரத்தில் அந்த பொண்ணு போய் தில்லா கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே இந்திய அரசியல் வரலாற்றிலேயே 120 நாளுக்குள்ள தனி படை அமைச்சு அந்த பையனை பிடிச்சி ஜெயிலில் போட்டு சட்டமன்றத்தில் பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தா இனிமேல் 10 ஆண்டு அந்த கடுங்காவல் தண்டனை அறிவிச்ச ஒரே இயக்கம், ஒரே தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அது மட்டும் இல்லை, கோவையில் ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சா இல்லையா? எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு பொண்ணை கஷ்டப்படுத்திட்டாங்க, ரைட்டா? 30 நாள்ல
இன்னைக்கு அந்த யார் யார் அந்த பெண்ணை அந்த அளவுக்கு சிதைச்சாங்களோ அத்தனை குற்றவாளிகளையும் பிடிச்சு சாகும் வரை மரண தண்டனை சிறையிலே இருக்கணுங்கிற அந்த ஒரு தண்டனையை வழங்கியதும் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இது இப்படி. பொள்ளாச்சி சம்பவம் நம்மளால மறக்க முடியுமா? இவங்க ரெட்டலைக்கு ஓட்டு கேட்டு வராங்களே, நான் எல்லாரும் பெண்களா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட நான் நியாயம் கேட்கிறேன். பொள்ளாச்சி சம்பவத்தை யாரும் மறந்துடாதீங்க. ஆனா அத்தனை பெண்கள் அன்னைக்கு பாதிக்கப்பட்ட போது 2021 பிரச்சாரத்துக்கு வரும்போது மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க, நான் ஆட்சிக்கு வந்தா அந்த கயவர்களை பிடிச்சி சிறையில் அடிப்பேன்னு. சொன்ன மாதிரியே மே 19 2025 இன்னைக்கு அத்தனை பேத்தையும் சிறையில் அடிச்சது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சின்னு சொன்னா, அந்த பொள்ளாச்சிக்கே இன்னைக்கு குற்றவாளியை கண்டுபிடிச்சது இந்த திமுக ஆட்சி தாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை விட எனக்கு ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், தர்மபுரி பஸ் எரிப்பு. அந்த ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஏதோ ஒரு ஊழல் செஞ்சுட்டாங்க, அவங்க மறைஞ்சிட்டாங்க, அவங்கள பத்தி பேசணும்னு இல்லை. அந்த ஊழலுக்காக 3 பெண்களை பஸ்ல வச்சு எரிச்சாங்களே, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் பஸ்ல வச்சு எரிச்சாங்க. அந்த பெண்கள் பேரு காயத்ரி, ஹேமா, கோகிலவாணி. அந்த அம்மா அப்பா எப்படி செதஞ்சு போயிருப்பாங்க யோசிங்க. அந்த 3 பேத்தையும் யாரு வச்சு எரிச்சாங்களோ அந்த 3 நிர்வாகிகளை நல்லா பாருங்க. இந்த விவசாயின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராருல, நான் சொல்றது பொய் இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய போன் மீடியா எல்லாம் உங்ககிட்ட இருக்கு, அதுல போட்டு பாருங்க. அந்த 3 கயவர்களையும் போன வருஷம், அதாவது போன ஆட்சியில 2021க்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்களுடைய 100ஆண்டு விழாவுக்கு விடுதலை பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அன்னைக்கு இருந்த கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் கிட்ட போராடி வாங்கினதுதான் எடப்பாடி அவர்களுடைய பெருமை. புரிஞ்சுதா? இப்ப இதையெல்லாம் நம்ம ஞாபகத்துல வச்சாதான் நமக்கு மேல ஒரு தலைவர் யார் வரணும், யார் வந்தா சரியா இருப்போம். இன்ன வரைக்கும் மணிப்பூருக்கு ஒரு விஷயம் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு, ஆனா மோடி அவர்கள் போய் பார்க்கல. இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான நிதியும் தரல. அதை தாண்டி இத்தனை வஞ்சிச்சாலும் நான் ஓட்டு போடாதவங்களுக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, இன்னைக்கு கோயம்புத்தூர்ல 10 தொகுதியும் நம்மளுக்கு கிடையாது, இருந்தாலும் ஜிடி மேம்பாலம் கோயம்புத்தூருக்கு கொடுத்தோம். அதுக்கு மேல செம்மொழி பூங்கா கோயம்புத்தூருக்கு கொடுத்தது, பெரியார் நூலகம் கோயம்புத்தூருக்கு கொடுத்தது, ஹாக்கி ஸ்டேடியம் கோயம்புத்தூருக்கு கொடுத்தது, மினி டைட்டில் பார்க் கோயம்புத்தூருக்கு கொடுத்தது. இது அத்தனை திட்டங்களையும் செஞ்சு கொண்டே இருப்பவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்கிற மகத்தான மனிதர். அப்படின்னு சொன்னா அக்கா, இந்த எதிர்நீச்சல் பார்க்கறது, சிங்கப்பெண்ணை பார்க்கறது, அண்ணன் பார்க்கறது, இதெல்லாம் பாருங்க, நல்லதுதான். நான் நல்லது இல்லைன்னு சொல்ல, இதோட சேர்ந்து ரொம்ப தெளிவா பார்க்கணும். என்ன பார்க்கணும்? ஏப்ரல் 23ஆம் தேதி, இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? 38 நாள் தான் இருக்கு. இந்த 38 நாள்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இங்க கூட ஒரு அக்கா பேசும்போது சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த வெர்ஷன் 2.0 சொல்றாங்களே அது என்ன அப்படின்னு. என்ன தெரியுமாக்கா, அவர் சொன்ன மாதிரி செஞ்சார்ல, நான் நம்பர் 1 முதல்வரா இருக்கிறதா இல்லையான்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமா ஆக்குறது தான் பெரிய விஷயம்னு சொல்லி இன்னைக்கு தமிழ்நாடு 11.19 சூப்பர் ஸ்டேட் மாநிலமா மாத்தினார் இல்ல திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்கிற அந்த மகத்தான மனிதர். அவர் மீண்டும் வரணும். எனக்கெல்லாம் ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம். என்ன தெரியுமா, அதாவது நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன், அண்ணன் சொன்ன மாதிரி தேர்தல் தேதியை லேட்டாக அறிவிச்சிருவாங்க அப்படின்னு. எனக்கு என்ன பெரிய ஒரு ஆசைன்னா, போன முறை மே 7, 2021 தான் அவர் பதவியேற்ற நாள். இப்போ ஏப்ரல் 23ஆம் தேதி நம்மளுக்கு ஓட்டு போட போறோம். அதை தாண்டி மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடக்க போகுது, மே 6ஆம் தேதி அறிவிச்சிருவாங்க. சொன்ன மாதிரி 7வது முறையா திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்கிற மகத்தான மனிதர் பதவி ஏற்கணும். ஏற்பாரா? இது கூடி பாருங்க, இன்னைக்கு பிறந்த நாள் கூடி 73 கூட்டினீங்கன்னா 1ஆம் நம்பர்னு வரும். எந்த மாற்றமும் இல்லை. தளபதி தான் ஜெயிக்கிறாரு, தளபதி தான் அங்க நிக்கிறாரு. ஏங்க, இன்னைக்கு தளபதினு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. நான் அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்றேன், ரீல்ல ஸ்கிரீன்ல கட் ஆக்ஷன் சொன்னோன்னே ஆடுறவங்க எல்லாம் தளபதினா மக்களுக்காகவே நின்று மக்களுக்காக யோசிச்சு மக்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ்நாட்டு முதல்வர். அவர் ரியல்ல தளபதினு சொன்னா பெண்கள் உங்க கையில தான் இருக்கு. போட்டுருவோமாக்கா ஓட்டு?
போட்டுருவோமா? யாருக்கு ஓட்டு போடுவோம்? எல்லாம் கை தூக்கி காமிங்க. ஆத்தாங்களா கிளம்புறீங்களா? அப்படியே கை தூக்கி காமிச்சிட்டே கிளம்புங்க பார்க்கலாம். நல்லா நம்ம பெரியவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உங்க உங்க வாழ்க்கை உங்க வாழ்க்கை உங்க வாழ்க்கை உங்க வாழ்க்கை உங்க கையில், உங்க வாழ்க்கை உங்க கையில். அது எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு தமிழ்நாட்டு வாழ்க்கையே பெண்கள் கையில் தான். எஸ்ஐஆர் ரிப்போர்ட் பண்ணோன்னே 12 லட்சம் ஓட்டு அதிகமாக பெண்கள் கிட்ட தான் இருக்கு. நீங்க மனசு வச்சீங்கன்னா உங்களுக்கான முதல்வரை நம்ம தேர்வு செய்யலாம். நல்லா யோசிங்க. சிறப்பான ஒரு ஆளை மேலே உட்கார வைக்கணும். யாரை நம்ம அரியணையில் உட்கார வைக்கிறோங்கிற அந்த எண்ணம் நம்ம கையில் இருக்கு. எல்லாரும் வருவாங்க. ஏப்ரல் 23 எலெக்ஷன். இங்க மை வைப்பாங்கக்கா. ஓட்டு யாருக்கு போடணும்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல நிறைவா ஒரு விஷயம் கேட்கிறேன். இவ்வளோ திட்டங்கள் செஞ்சிருக்கிறாரு நம்மளுடைய முதல்வர், செஞ்சிருக்கிறாரு இல்லையா? எல்லாத்துக்கும் சந்தோஷம் தானே? நான் என்ன கேட்கிறேன், 200 ஜெயிச்சா போதும்னு சொல்றாரு. போதுமா? போதுமாக்கா? 200 ஜெயிச்சா போதுமா? இல்ல, நான் இப்ப சொல்றேன் பாருங்க. 234க்கு 234 தட்டி தூக்கி தங்க தளபதியார் கையில, இதுதான் உங்களுடைய 73வது பிறந்த நாள் பரிசுன்னு சொல்லி இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொடுக்கணும். அதுல எங்க அண்ணன் சந்திரன் சொன்ன மாதிரி அதுல சூலூர் சட்டமன்ற தொகுதி தான் முதல் தொகுதியா இருக்கணும். அதுல இருகூர் பேரூராட்சி தான் ஆக சிறந்த. அவர் கூட 75% சொன்னாரு. அண்ணன் நீங்க இவ்வளவு உழைச்சிருக்கீங்க, கண்டிப்பா 6 முறை நீங்க இன்னைக்கு தலைவரா இருக்கீங்க. நம்மளுடைய தலைவர் மாதிரி 7வது முறையும் நீங்களே தலைவரா வரணும். வரும்போது 90% வாக்குகளோட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி தந்த பேரூராட்சியா இருகூர் பேரூராட்சி மாறணும். மாறுமாக்கா? மாறுமா? நம்மளுக்கு இதே தான் சொந்த ஊரு. எங்க சித்தி எங்க பெரியமா எல்லாத்து வீடும் இங்கே தான் இருக்குது. நான் வந்து பார்ப்பேன், நான் கேட்பேன். என்னக்கா பெண்கள் கையில் தான் எல்லாம் இருக்குது. அங்கே உட்காந்துட்டு இருக்கு பாருங்க என் தங்கச்சிங்க. எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம மண்டையை குழப்பறக்குனே சில கூட்டம் வரும். ஆடு மாடு மேயி பனைமரம் ஏறி இறங்குன்னு சொல்லி, இன்னொன்று டான்ஸ் ஆடி காமிக்கும், இன்னொன்று பொய்யா சொல்லும். இதுகிட்ட இருந்தெல்லாம் எப்படியாச்சும் தப்பிச்சு பொழைச்சு வந்து திரும்பவும் திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் உதயமாக்க செய்வோம். இந்த 10 தொகுதியோட செந்தில் பாலாஜி அண்ணன் தலைமையில் இருக்க 35 தொகுதியோ கொங்கு மண்டலம் இனி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையா மாத்துவாங்கிறத மிகப்பெரிய ஒரு சூழலையா சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டி நம்புகிறேன். வாழ்க வளமுடன். தந்தை பெரியாரின் புகழ் ஓங்குக, அறிஞர் அண்ணாவின் புகழ் ஓங்குக, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் புகழ் ஓங்குக. நமக்காக எண்ணற்ற திட்டங்களை கொண்டு நமக்காக அனுதினமும் உழைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் தங்க தளபதியார் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்க 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 என்று சொல்லி, நமது சின்னம் சத்தமா சொல்லுங்க, கோட்டையில கேட்கணும். நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா ஓட்டு போடுங்க. திருப்பி கொடுக்கிறோம், தரமா வெளியே வரும். நன்றி, வணக்கம். சீர்மிகு உரையாற்றிய தலைமை கழக பேச்சாளர் நாகநந்தினி அவர்களுக்கு இருகூர் பேரூர்கழக சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது அழைப்பை ஏற்று இங்கு வருகை புரிந்துள்ள சூலூர் பேரூராட்சி தலைவர் தேவி மன்னவன் அவர்களுக்கு நகர மகளிர் அணி சார்பாக அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. அவருடன் வருகை புரிந்துள்ள சூலூர் மகளிர் அணி அமைப்பாளர் கவுன்சிலர் தங்கமணி பத்மநாபன் அக்கா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. இந்த 3000 மகளிர்கள் பங்கு பெற்ற இந்த மிகப்பெரிய கூட்டத்தை ஏற்பாடு செய்து கொடுத்த எங்களது மகளிரணி பொறுப்பாளர்கள் தேன்மொழி அவர்களுக்கும், ருக்மிணி அவர்களுக்கும், லோகநாயகி அவர்களுக்கும், புனிதா அவர்களுக்கும், திவ்யா, லதா, கனிமொழி, லலிதா, குறும்புவாளையம் பாலு, நாகமணி, ஏஜிபுதூர் சசி, ரஞ்சித்குமார், அருள்மொழி, சிவகுமார், ரஞ்சித்குமார், கீதாமணி படிப்பகம், ராஜேஸ்வரி, செல்வம், நடுவலவர் ரவி, ஆரோக்கிய செல்வி மற்றும் உழைத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்கள் பேரூர் கழக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக
மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தங்கள் ஒவ்வொருவரையும் மேடைக்கு அழைத்து கௌரவிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. நேரம் குறுகலாக இருப்பதால் எங்களது வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நன்றியுரை பேச பேரூர் கழக தொண்டரணி அமைப்பாளர், மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் லதாக்கா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தமிழக முதல்வர் தலைவர் பிறந்தநாள் விழா, வெல்லும் தமிழ் பெண்கள் மகளிர் தின விழா, 18 வார்டுகளிலும் நலத்திட்ட உதவிகள் வழங்குதல், மாண்புமிகு விழா வருகை தரவிருந்த மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்கள் மேற்கு மண்ட பொறுப்பாளர் நலத்திட்ட உதவி வழங்கி சிறப்புரை வழங்க இருந்த திரு தளபதி முருகேசன் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் அவர்கள், இருகூர் சந்திரன் தலைமைச் செயற்குழு உறுப்பினர் அவர்கள், தலைமை கழக பேச்சாளர் திரு நாக சந்தினி அவர்கள் மற்றும் தலைமை திருமதி கனிமொழி அவர்கள், 13வது வார்டு செயலாளர் மற்றும் பேரூர் கழக மகளிர் அணி அமைப்பாளர்கள், வரவேற்பு திரு லலிதா அவர்கள் மற்றும் முன்னிலை மன்ற உறுப்பினர்கள் சுமதி, நதியா, கீர்த்திகா, லோகநாயகி, காஞ்சனா, சங்கரி, ஆரோக்கிய செல்வி மற்றும் முன்னிலை புனிதா, திவ்யா, தேன்மொழி, ருக்குமணி, ராஜேஸ்வரி, தமிழ்ச்செல்வி, கல்பனாதேவி, ஸ்னேகா, சங்கீதா, மீனா, மாசிலாதேவி, கீதா, பிரியதர்சினி, விஜயா, கீதாமணி, ராஜேஸ்வரி, ஜெயபாரதி மற்றும் சூலூரிலிருந்து வந்த மகளிர் அணி அமைப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை புரிந்த அனைத்து மகளிர் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. சிறப்பான உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தனித்தனி கவுண்டர்கள் உள்ளது. ஆரவாரம் இல்லாமல் அனைவரும் வரிசையாக நின்று உணவருந்தி செல்லுமாறு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.